Oh man, come on! Here we go! ரைட்டு. ஸோ மொத்தம் நீங்கள் வந்து ஃப்ரீ ரன்னும் விளாட்லாம், அப்படி இல்லைனா இந்த சிட்டி மேப்பும் போய் விளாட்லாம். ட்ரையல்ஸ்னு ஒன்று இருக்குது, இதுலேயும் விளாட முடியுது. இதுலேயே ஹார்டா இது வேறையா? சும்மாவே கேம் ஹார்டாக தாங்க இருக்குது, மனசாட்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இதில் போனால் சர்ஃபர்ஸ் எல்லாரையும் பார்க்கலாம். இது நம்ம எப்பயுமே பரிச்சயமான அந்த கேரக்டர் ஜேக்கு, ட்ரிக்கி, அதெல்லாம் காமன் தாங்க. இந்த கேரக்டர்ஸு கஸ்டமைஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. இதானா என்ன பண்ணலான்னா அவுட்ஃபிட் மாற்றலாம். போர்டு பூஸ்டர் போர்டு ஒன்றுத்துக்கும் ஒரு மாதிரியான பவர் இருக்குது. இவங்க அந்த காட்டுற விதம் தான் பயங்கரமாக இருக்குது எல்லாமே. இந்த கேரக்டர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்துடும். இதாங்க இன்ட்ரோ. பிகினிங்கில் இப்படி தான் இருக்கும். சப் 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 குதிரை ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த பவுன்ஸ்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு. ஆமாம், இந்த பவுன்ஸு நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியாக ஒன்று ரெண்டு புதுசாக வந்திருக்கு. அப்புறம் ட்ரெயின்லேயே அரை ட்ரெயின் இருக்கிறது, இந்த விண்டு ப்ளோ பண்ணி ஜம்ப்பு, இதோ இந்த ஃப்ரெண்டுலாம் வர்றதெல்லாம் புது கேரக்டர் தான். நடுவில் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட அந்த ரோட்டில் ஒளிஞ்சிருக்கிறது. ஆமாங்க, இது வந்து பபிள் கம்மு. நீங்கள் பவுன்ஸ் பண்ணி இடிச்சா ஜம்பிங். இதில் இது வருங்க, நடுவில் கடலில் கண்டெய்னர்லாம் மூழ்கி இருக்கு, அதுக்குள்ளே ஆண்டவர் ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இப்போ தான் நல்லா தெரியுது மியூசிக்கில். தப்ப செம்மையா மேக்னெட்டோட சவுண்ட் எஃபெக்ட். அதே மாதிரி ட்ரெயின் வரப்போ நோட் பண்ணுங்களேன், ட்ரெயினோட வீல் வந்து அப்படியே பிரேக் ஆகி வருது, ஸ்கிட் ஆகிட்டே வர மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரெயின் ஏதாவது வரப்போ வீல் செக் பண்ணி பாருங்க, வீல் கிட்ட அப்படியே நெருப்பு பொறி பறக்கும். பார்த்தியா, அவுட் ஆக மாட்டோம் பபிள் கம் இருக்கும்போது. ஓ ஓகே. என்னென்னமோ நடக்குது. ஆனால் செம்ம கிராஃபிக்ஸுங்க. ஆனால் கேமோட சைஸு கேமோட சைஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகியும் ஒரு 800 MB தாங்க இருக்குது ஐஃபோன்லேயே. ஆண்ட்ராய்டில் அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம யூஸ்வலாக விளாட்ற நார்மல் மோடா. இன்னொரு மோடு இருக்குது, அது நாங்கள் அடுத்த விளையாண்டு காட்டுறோம் பாருங்க. இதில் இன்னும் உங்களுக்கு ஸ்டேஜஸ் அந்த மேப்பில் வந்து நிறையா இருக்குங்க. அன்லாக் ஆக ஆக ட்ரோனை பிடிச்சிட்டுலாம் பறக்கலாம், அதெல்லாம் வருது. நம்ம விளையாடுவோம். இப்போதைக்கு இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்குது. ஆனால் போக போக தலை சுற்றிடுங்க. எனக்கு இப்போ தலைகீழ பார்க்கலாம். எப்பா கேம் பிளேவே பயங்கரமாக இருக்கு. நாய் கடிக்க போதான் அவனை. இங்கே வேறு அங்கே அவ்வளோதாங்க, சோழி முடிஞ்சு. இப்போ இதுலேயே அந்த ஃபாஸ்ட் ஆட் வந்து தொலையுதுங்க, அது ஆனால் ஒரு பெரிய தலைவலி. ஆனால் இவ்வளோ நேரம் விளையாண்டு ஒன்று வருது, பட் ஆனால் கடுப்பாக தாங்க இருக்குது. ஆடு வந்து தொலைகிறான். ஓகே, இதை போடுங்க.
ஆனால் இதுக்கு வந்து இந்த டிக்கெட் கேட்குதுங்க, டிக்கெட்டிங் காட்டுது பாருங்க. 20 எவ்வளோ இருக்கு. அதனால நாங்கள் இந்த கேம் விளாண்டுக்கலாம். இவன் என்னன்னா ஸ்பீடு தெரியுதா, எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. முடிஞ்சா குறுக்க மறுக்க கண்டெய்னர்லாம் உழுவுது பாருங்க, டமால் டமால்னு. அட பாவிகளா. கண்டினியூ. ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. பொறு ஓரமாக வச்சுட்டு அதே ஆண்டவர் யாரும் ஸ்ட்ரீம் பண்ணுறாரா, அதனால அந்த கான்சன்ட்ரேஷன் அங்கிட்டு இங்கிட்டுமா இருக்கு. வாங்க சார், இப்போ வாங்க சார். செம்ம பிளாக். ஆனா எங்க நான் நெட்ல வச்சேன்னு நினைச்சே தாஸ். உனக்கு இங்க வைக்கிறேன் நான் அப்படின்னு. அந்த இடத்துல நான் டபுள் டைம் ஜம்ப் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவ்வளவுதான். சவுண்டு செம்மையா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கேன். அவர் விளையாட முடிக்கிட்டோம். இதுவே ஈஸி. அப்ப ஹார்ட் எல்லாம் போனா முடிச்சுட்டுருவாங்களா? அப்படியே ரன்னிங்ல மாறிட்டே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் போனதுமே முடிக்க முடியாத மாதிரிலாம் இருக்காது. தலை சுத்துது. ஆனா செம்ம அடிக்டிவ்ங்க. கிட்ஸ் அடிக்ட் ஆயிடுவாங்க. இல்ல இவங்க இப்ப நமக்குமே ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு மோட்டிவ் வர ஆரம்பிச்சுட்டுனா முடிஞ்சு. உண்மைதான். நீ யாரா சின்ன பையல வாங்கிட்டுலாம் நான் தோக்கணுமான ஒரு இது வந்துட்டோன்னு இங்க அவ்வளவுதான். பொட்டி தரப்பும் நிறைய பண்ண முடியுது. இது அடுத்தடுத்து அப்கிரேட் ஆகிறது தான் கஷ்டம் போல. நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த ஜிடிஏலாம் வந்து இப்போ வரேன் அப்போ வரேன் சொல்லி ஆவாஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜிடிஏவா? அது வேற இது வேறடா. ஆனா ஒண்ணுங்க, ஐஓஎஸ்ல கேம் செம சூப்பரா இருக்கு. ஐஓஎஸ்ல வந்து கேமிங் ஸ்மூத்தா இருக்கு. என் தலைவனை பாருங்க. ஆனா பரவாயில்லையே, ஒன்றுல இருந்து ஹாட்ஸ்பாட் போயிட்டு இருக்கு. பையன் இப்படிதான் இருக்கான். அத்தியும் பேர் தூங்கல, செத்து போயிட்டா. அப்படியே தூங்குங்க, கொசுக்கடி இல்லாம தூங்குவீங்க. நம்ம அத்தியும் பேர் தான். என்ன எஸ்எஃப்எக்ஸ் தான் இது வந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணிவிட்டு ஆடியோ போய் மியூசிக்கை தூக்கிட்டு ஸ்பீக்கரில் எங்கள் ஆளை பார்க்குறீங்களா? பாஸ்ல வைங்க. ஃபோன் இவ்வளோ நேரம் கேம் ப்ளே பண்ணதுக்கு ஒரு ஹீட்டு ஆயிருக்குங்க. நான் பின்னாடி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். செக் பண்ணி வரேன். ஆமாம், அதிகபட்சம் 39 டிகிரி. அதாங்க அவ்வளோதான். 39. இவன் வந்து இன்னும் கேமே இப்போ தானே ஆட ஆரம்பிக்க போகிறோம். இவன் தான் ஹாட்ஸ்பாட் டிவைஸ். ஆனால் கோகுல் தான் இப்போதைக்கு ஹாட்ஸ்பாட் டிவைஸு. ஆனால் இதில் வந்து என்ன லெவல், இது வந்து 1 தாங்க ஆல்மோஸ்ட். அதனால் ஆண்டவர் பிக்சல் வந்து நிறைய அன்லாக் பண்ணணும். டேய் அதான்டா சொல்கிறேன், பிட்வீன் பிளாட்ஃபார்முக்கும் டேட்டா போகணும்டா. இப்போ இதே ஐஃபோனில் விளாண்டோம், அதே கேம் பிளே, அதாவது அதே ஸ்டேஜ் வந்து பிக்சல்லையும் வந்துச்சுன்னா எனக்கு ஜாலியாக இருக்கும், கூகுள்லேயும். பட் ஆனால் அவனுக்கு என்ன அதை பண்ணாமல் இருக்கானுங்க. பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். பிக்சலில் பரவாயில்லாமல் இருக்கு.
இருங்க எலமெண்ட்ஸ் வரட்டும் இன்னும். ஓகே சொல்லி தரணும். சொல்லி ஓகே இனிஷியலாக விளையாடுறதுனால சொல்லி தராப்பி. பரவாயில்ல, பெருசா அப்படியே லேக் ஆகிற மாதிரிலாம் இல்லை. நிறைய பண்ணியிருக்கானுங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடுறீங்கல்ல, எலி குஞ்சு எடுத்துங்க. அப்புறம் இந்த காக்கா பறக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கானுங்க. அப்படின்னா அப்ராட்லேயும் காக்கா இருக்கு. நாங்கள் இல்லாத இடமே இல்லை சார். இந்த எனர்ஜி ட்ரிங்க் இருக்குல்ல, அது வந்து அங்கேருந்தே ரெசியூம் பண்ணலாம். ஓகே. போன தடவை சாவி இருக்கும். ஆமாம், பழைய இதில். இப்போ ஆக்சுவலாக இது நல்ல ஒரு மாடல் தெரியுமா? ஏன் தெரியுமா? இவங்க என்ன பண்ணலாம், இந்த எனர்ஜி ட்ரிங்க் வந்து மான்ஸ்டர் எனர்ஜி, ரெட் புல்லு ப்ரமோஷன் கேஸ். ஆமாம், ப்ரொமோஷன் கேஸ் பண்ணிக்கலாம். பிக்சலில் வந்து பம்ப் ஈவனாக இருக்கிறனால ஜாலியாக கீழே வச்சதை யூஸ் பண்ண முடியுது. ஐஃபோனில் தான் டொக்கு டொக்குன்னு ஆடுமே. இவனும் சும்மா கிடையாது, கேஸ் போட்டிருக்கனால இந்த நாதர் எஸ்கேப் ஆயிட்டான். அப்படி வரியா நீ? செம்ம சவுண்டுங்க. ஆனால் சவுண்டு சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. இந்த சவுண்டும் நல்லா இருக்கு. ஆண்டவர் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. எப்பா வேகம் கூடிருச்சு. கேம் போகிற இன்டென்ஸை பார்த்தா பாஸ் ப்ளே கூட பண்ண முடியாது போல இருக்கு. வா ஜாலியா இருக்கும்டா. பிக்சல் டிட்டுங்க. வைங்க 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 வைங்க. ஆனா பிக்சலோட நம்ம ஐபோன்ல கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். ஆமா ஆமா ஆமா. 37 அப்படிதான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, ஹாட்ஸ்பாட்டும் ஆன்ல தான் இருக்கான். ஜென்டில் வார்ம் தான் இது, பெருசாலாம் வார்ம் ஆகல. பரவாயில்லையே, பிக்சல் எப்படி ஒரு இதா டென்சார் G5 வந்து உருப்பிருக்கு போல இருக்கே. நீ வாச்சல குட்டி. ஆனா இந்த மனுஷன் மறுபடியும் கேமுக்காக ஐபோன் பக்கத்தை ஆவிட்டாருங்க. இதை தூக்கி போடுறதா இருந்தாருங்க. இல்லடா, ஐபோன் 14 ப்ரோல தான் இப்போ ரெக்கார்ட் பண்றோம். 14 ப்ரோ மேக்ஸ். ஆமா, அதுலயும் கேமிங் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஆனா மேபி 17 சீரிஸ்ல இன்னும் நல்லா இருக்கும். 12 GB ரேம்ல. ஆமா, ப்ராசஸிங்ல சொல்றேன். அந்த GPU CPU தாண்டி எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி அவன் தான் வித்துட்டு நத்திங் போன் 3 வாங்கிட்டாங்க நிறைய. அவன் தானே 17 அதுல நல்லா இருக்கும். கரெக்ட் தான். ஆனா வித்துட்டாரு. சரி ஓகே, பட் பரவாயில்ல. எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் எல்லாமே ஓகே. ஆண்ட்ராய்டில் எங்கே ஆண்ட்ராய்டில் சொதப்புற மாதிரி இருந்ததுன்னா, இன்கேம் நேவிகேஷனில் மட்டும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. என்ன சத்தம்? செம்ம சவுண்டாக இருக்கான். சவுண்ட்ஸ் கூட நல்லா பண்ணியிருக்கானுங்க கேமில்.
அந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் வர சவுண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. எனக்கு இது மட்டும்தான் கொஞ்சம் மனசுக்கு வலிக்குது. மேபி இல்லை, அதான் அப்டேட்டில். சரி, அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னா, அதுமாதிரி ஆண்ட்ராய்டில் வந்து இது டிஃபால்ட்டாக எனேபிள்டாக இருக்கும். இம்ப்ரூவ் ஆட் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் டிசேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அதை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுதான். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கோம், நமக்கு ஒரே ஒரு வாட்டி தான் ஆட் வந்துச்சு. ஆமாம் வருது, பட் ஆனால் ரொம்ப ரேராக வருது. ஸோ அதாங்க மொத்தம் வந்து கொஞ்சம் ஃபார் ஷுர் அடிக்டிவான ஒரு கேம் தான். ஸோ அதுவும் கிட்ஸ் கையிலலாம் போச்சுன்னா முடிஞ்சு நம்ம கதை. இவெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டுன்னு ஒரு தொடக்க புள்ளி இவன் தான். இவன் டெம்பிள் ரன்னு, அதுக்கப்புறம் ஆங்கிரி பேர்ட்ஸு, வெக்டார் கேம் விளையாண்டுருக்கீங்களா? கேம் இதோட ஹைலைட் ஆகணும்னு சொல்லிட்டேன். விண்டோஸ் ஃபோனில் இதெல்லாம் அவ்வளோவா இருக்காதா? அதனால ஆங்கிரி கிரானின்னு ஒரு பார்ட்டி ஓடின்னு இருக்கும் ரோட்ல. ஓகே, அதான் அந்த டெம்பிள் ரன் கான்செப்ட்ல நிறைய வரும். ரொம்ப நிறைய வந்துட்டு இருந்தது. பட் பரவாயில்ல, இப்போ சப்வே சர்ஃபேஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாகம் வந்திருக்கு. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா போக இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஏங்க ஒரு ட்ரான் பறக்குது, அந்த ட்ரான் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே போறான். நம்ம ட்ரைலர்ல பார்த்தோம்ல. ஆமா ஆமா ஆமா, நிறைய பேர்கிட்ட ஸ்பெஷல் இது கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆக்சஸ். இப்போ நம்ம இந்த கிரெடிட்ஸ் வச்சு வாங்க முடியும் போல, அன்லாக் கிரெடிட். ஏன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு 6 இருக்கு. அது அதிகமாச்சுன்னா அன்லாக் பண்ணலாம். ஓகே ஓகே, அந்த கேரக்டர்ஸ். ஆமாம், கேரக்டர்ஸ் அன்லாக் பண்ண முடியும். பரவாயில்ல, பாப்போம். ஆண்டவர் எப்படியும் தீவிரமாக விளையாடுவாருங்க. இதை அவருக்கு இப்போவே பிடிச்சி போச்சு. பார்க்கலாம், தீவிரமாக விளையாண்டுட்டு அதோட அவுட்புட் எல்லாத்தையும் சொல்லுவார். ஓகே, பார்ப்போம். நீங்களும் அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் விளையாட முடியுதுங்க. ஆஃப்லைன்லேயும் விளையாடலாம். இப்போ நான் இன்டர்நெட் கட் பண்ணிட்டேன்ல, ஆஃப்லைன்லேயும் ரிவார்ட்லாம் கொண்டாதில் காணாமல் போயிடும். ஹாட்ஸ்பாட் தூக்கி விட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். கேண்டி கிரஷ் மாதிரி தான், ஆஃப்லைன்லேயே நீங்கள் வேணால் விளையாண்டுக்கலாம். பரவாயில்ல, நல்லாயிருக்கு. குட் கேம் பிளே ஃப்ரம் SYBO கேம்ஸ் தாங்க. ஆமாம், நல்லா பண்ணியிருக்கானுங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. அதை கிளிக் பண்ணால் அவங்களோட மற்ற கேம்ஸ். ஆமாம், சிமிலர் அவங்களோட சப்வே சர்ஃபேஸ் இருக்குது. ஆமாங்க. ஸோ ரொம்ப அடிக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரே மோடு இல்லாமல் பல மோடுகள் உள்ள போயிட்டே இருக்குது. அதுலேயும் சேலஞ்சஸ்லாம் ஓப்பன் ஆகுதா. டெய்லி அப்ஜெக்டிவ்ஸ் தவிர உனக்கு வந்து சீசனல் அப்ஜெக்டிவ்ஸு, அப்புறம் தனித்தனியாக குட்டி குட்டி சேலஞ்சஸ், அது இதுலாம் உள்ள இருக்குது. கைண்ட் ஆஃப் சிமுலேட்டருங்க. சிமுலேஷன் கேம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அடிக்டிவாக தான் இருக்கும். எனக்கு இப்போ இங்கே மிஷன் போவேன், இதில் டெய்லி மிஷன் இருக்கும். டெய்லி மிஷன் முடிச்சிங்க அப்படின்னு பார்த்தா அதுலேயும் ஒரு சில பெண்டிங் இருக்கும். அப்புறம் சீசன் பேஸ்டு ரிவார்ட்ஸ் அண்ட் மிஷன்ஸ் இருக்கும். வந்துட்டான்டா பிரைவேட் டிஎன்எஸ் யாராவது போட்டுக்கோங்க, அவ்வளோதான். யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அட்லீஸ்ட் பெய்ட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு ஒன் டைம் 100 ரூபாய் கேட்டால் கூட கொடுத்துடலாம்டா. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆட் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறமா எவ்வளவோ விஷயம் இருக்குல்ல உள்ள. அப்படி இருக்கான்னு பார்ப்போமா, நோ ஆடுன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? சரி, இது வந்து ஜேக்கோட இன்டர்நெட் இல்லாமையேவா இப்போ ஆடு வந்துச்சு? இன்டர்நெட் இப்போ போச்சுடா நம்ம தேடும் போது. ஓ, போயிட்டு இதுலேருந்து இப்போ ரீலோட் வேறு பண்ணி வச்சுப்பானுங்க ஆடலாம். S25 அல்ட்ராவா? அத்தியம்பர் தூங்கலை, செத்து போயிட்டா. வாட்ச் ஆடுன்னு தான் இருக்கே தவிர ஸ்கிப் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இல்லை. என்னது இது? நீங்கள் எதே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க 10 ரூபா. அடங்கு டேய், கையே வைக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப தலைவலியாக இருக்கும் போலயே. டேப் பண்ணால் வந்துடும். அடா பாவிகளா, காயின் 3000 காயின் இல்லையா, அதனால வரல. காயினை உருவிட்டு போயிட்டாங்க. ரைட்டு மக்களே, தெரியாம நீங்களும் விளையாண்டிங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவசார்கே, பார்க்கலாம். நன்றிகள். டேய், ஆனால் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா இந்த கேமில்? முன்னெல்லாம் ஃபேஸ்புக்கில் லிங்க் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கோரை பீட் பண்ண சொல்லி வரும். ஆமாங்க, இதில் அது இல்லையோ? இதில் ஃபேஸ்புக் லிங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே. இன்னும் லிங்க்ன்ற ஒரு ஆப்ஷனே நான் பார்க்கலையே பெருசா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆப்பிள் லிங்க், ஆப்பிள் ஐடியோட கனெக்ட் ஆகிடுதே தவிர வேற எதுவும் இங்கே இல்லை. டெலிட் மை டேட்டா வேணா இருக்கு, மற்றபடி நமக்கு லிங்கிங் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக இப்போ தானே வந்திருக்கு, நீ தான் லான்ச்சே ஆயிருக்கு. சரி பார்ப்போம். எல்லாமே வரும். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்கல்ல, கிராஜுவலாக காம்படிட் பண்ண விடுங்க, அதெல்லாம் வரும். பார்ப்போம். ரைட்டு, வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன்
சொல்லும் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.